வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ இந்த டைமு அதனால் இன்க்ளூட் ஆகாதனால அடுத்த டைம் உங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 6 மந்த்ஸில் நிறைய வேக்கன்சிஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்னென்னா ஒரு 1500லேருந்து 2000 வேக்கன்சிஸ் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்லையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. அடுத்த டைம் எனக்கு கொஞ்சம் கூட அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 450 வேகன்சிஸ் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வேகன்சி, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனவங்க, அப்புறம் அங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்க, அந்த மாதிரி. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலனாலும் அந்த எக்ஸாமையும் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நார்செட் 8க்கான டேட்டு ஸ்டேஜ் 1. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது தான் 12th ஏப்ரல் வந்து உங்களுக்கு எக்ஸாமு, ரிசல்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு